நீங்களா யாருடா? How do I tell you? என்னன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி பேசுறதாவே இருப்பீங்க? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடியும் குடுத்தணுமா இருந்தா எங்களை மாதிரி பாக்குறவங்க கண்ணுக்கு எவ்வளவு லட்சணமா இருக்கும். A few moments later. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? அட்ரஸ் சொல்றா. யப்பா, அது அதே இடத்துல தான் இருக்கு ராஜா. அது எனக்கு தெரியாதா? தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டே தான் கேக்குறியா நீ? பொறுப்பு இருக்கா? பொறுப்பு இருக்காடா உனக்கு? அம்மா பின்னாடி 1.5 மாசமா சண்டை போட்டு இருக்காங்க. யாராவது கண்டுக்கிறீங்களா? உலக புறம் வந்துடாது. அறிவு கெட்ட நாயே. யப்பா, ஐயா, அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? அவங்க 2 பேரையும் நான் சமாதானப்படுத்தணும். உடனே நான் அங்க போகணும். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போகணும் சொல்லு. அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ்ல எல்லாம் போக முடியாதுப்பா. அப்பவா வாடகை சைடுல எடுத்துட்டு போ. ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும். சைக்கிளுக்கு பெட்ரோலா? ஏண்டா சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ? சிரிக்கிறடா கடவுளே. அந்த ஆள் அட்ரஸா தெரியுமா உனக்கு? செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்னை பாக்க வந்துட்டான்ல, என் ஹார்ட்ட கொத்தா எடுத்துன்னு போவேன். மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். ஐயா, உனக்கு வாக்குல சனி. பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காரு. உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அவன் கிடைக்கிறான் சார், இன்னசென்ட் பாய். சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? இவன் ரத்தத்திலயும் நரம்புலயும் வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய், என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட. டேய் ஒன்னாடா, போடா அப்படி போடா. பந்த போடுங்களாண்டா. ஏன்டா அப்படி போட மாட்டேங்கிறீங்க? பந்து எரிச்சலா இருக்கு. எங்கடா நிக்கிறான்? போறமா போடா. என்ன பார்வை லுக்கு கொடுக்கிட்டு இருக்க? காது கேட்காது போட்டு இருக்கு. இப்படி வா, இப்படி வந்து நில்லு. பந்த சாத்திர ஒரு சாத்திரம்னா எல்லாம் நல்லா கேட்கும். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? அட்ரஸ் சொல்றா. யப்பா, அது அதே இடத்துல தான் இருக்கு ராஜா. அது எனக்கு தெரியாதா? தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டே தான் கேக்குறியா நீ? பொறுப்பு இருக்கா? பொறுப்பு இருக்காடா உனக்கு? அம்மா பின்னாடி 1.5 மாசமா சண்டை போட்டு இருக்காங்க. யாராவது கண்டுக்கிறீங்களா? உலக புறம் வந்துடாது. அறிவு கெட்ட நாயே. யப்பா, ஐயா, அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? அவங்க 2 பேரையும் நான் சமாதானப்படுத்தணும். உடனே நான் அங்க போகணும். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போகணும் சொல்லு. அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ்ல எல்லாம் போக முடியாதுப்பா. அப்பவா வாடகை சைடுல எடுத்துட்டு போ. ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும். சைக்கிளுக்கு பெட்ரோலா? ஏண்டா சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ? சிரிக்கிறடா கடவுளே. அந்த ஆள் அட்ரஸா தெரியுமா உனக்கு? செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்னை பாக்க. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர? ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? அவன் இன்னைக்கு நைட்டு வருவான். எதுக்குன்னு என்ன போடதான். ஒரு ஓரமா உட்கார்ந்து யோசிச்ச அப்புறம் தான் தெரியுது நம்ம வாழ்க்கையில பிளட் குரூப் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்குதுன்னு. முதல்ல மூஞ்சிய பாப்போம். அட கர்மமே. ஐயோ, இது பிடைச்சுரா. தலை அங்க இருக்கு. நிமித்தவன தூக்கு தூக்கு.
உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். உனக்கு லவ் எல்லாம் கூட இருக்காடா? இல்ல என்ன வந்து சொல்றீங்க? நானும் உங்களை வச்சு பல கம்பெனி ஏறி இறங்கி சான்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். ஒரு வேலும் தர மாட்டேங்கிறா, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. இன்னொரு கம்பெனில போய் சான்ஸ் கேட்டோம்னா அவன் என்ன சொல்றா? சார் நம்ம கம்பெனிக்கு 2 குரங்கு தேவையில்லை, 1 குரங்கு வந்தாலே போதும், அதுவும் நீ வந்தாலே போதும் சொல்றான். அந்த ஸ்ரீ ராம பெருமான் தான் ஏதாச்சும் வழி காட்டணும். காட்டுவான், வேற யாரும் இல்ல, அவன் தான் உங்க எஜமா. நீங்க தான் ரொம்ப ரோசக்காராச்சே. எங்க எந்த பக்கம்? தண்ணி குடிக்கிறதுக்கு வந்தேன். தண்ணி குடிக்கவா? மீசையில மீன் முள் ஒட்டி இருக்கு, தண்ணி குடிக்க வந்து போய் பெரிய மனுஷன் வராது. என் பிறந்த ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்காண்ட